Morning students. Today we are going to see the topic text block. ஸோ இப்போ வந்து பேஜ் மேக்கரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிளாக்ல வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். A text block contains text you type, paste or import. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்மளுடைய டெக்ஸ்ட் பிளாக்ல நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணுறது, ஒரு பேராகிராஃபோ இல்லை ஏதாவது எப்படி நம்ம டைப் பண்ணுறது, அதை திருப்பி காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணுறது, இல்லை அதை வந்து வேறு ஒரு அப்ளிகேஷனுக்கு எப்படி இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறோம். யூ கான்ட் see the borders of a text block until you select it with the pointer tool. ஸோ நம்ம டைப் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டுக்கான பார்டரை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டர் டூலை யூஸ் பண்ண வரைக்கும், பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அதோடைய பார்டர்ஸ் வந்து நமக்கு தெரியும், டெக்ஸ்ட் பாக்ஸோடைய பார்டர்ஸ். ஓகே, ஸோ யூ கேன் கிரியேட் பிளாக்ஸ் இன் 2 ways. Click or drag the text tool on the page or pasteboard and then type. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஏரியாவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளிக் பண்ணலாம், அப்படி ட்ராக் த டெக்ஸ்ட். ஸோ ட்ராக் பண்ணி என்ன பண்ணலாம், அதை வந்து பேஸ்ட் போர்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, கிளிக் ஏ லோடர் டெக்ஸ்ட் ஐக்கான் இன் அன் எம்டி காலம் ஆர் பேஜ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எம்டி காலம் ஆர் பேஜை கூட என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் வித் த டெக்ஸ்ட் டூல். ஸோ டெக்ஸ்ட் டூலில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், செலக்ட் த டெக்ஸ்ட் டூல் T from the tool box. The pointer turns into an I-beam. Refer figure 2.9. இப்போ வந்து டூல் பாக்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதில் T அப்படின்னு ஒரு டூல் பாக்ஸ் இருந்துச்சு பாருங்கள். அதை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆகும்போது நம்மளுடைய ஐபீம், அதாவது ஐபீம்னா மவுஸ் இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குது, அது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த பிக்சரில் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலே நாம் வந்து டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, on an empty area of the page or pasteboard, do one of the following. Click the I-beam where you want to insert text. This creates a text block with the width of the column or page. By default, the insertion point jump to the left side of the text block. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? மூவ் பண்ணி அதை வச்சுக்கலாம். அதுதான் வந்து நம்ம பேஸ்ட் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ நம்மளோட ஐபீமை எங்கே வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃபுல்லாக என்ன ஆகும், அங்கே போய்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் த டெக்ஸ்ட் யூ வாண்ட். Unlike with a text frame, you do not see the borders of a text block until you click the text with the pointer tool. ஸோ அதான் ஏற்கனவே சொல்லாங்க. ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து பார்டர் வந்து ஸோ நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம போயிட்டு பாயிண்டர் டூலை வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்தா தான் இதுதான் நம்மளுடைய டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றது இந்த மாதிரி காமிக்கும். இந்த பாருங்கள், டெக்ஸ்ட்டுக்கான பார்டர் இப்போ தான் நமக்கு காமிக்கும். அது காமிச்சா தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மூவிங் ஏ டெக்ஸ்ட் பிளாக். டு மூவ் ஏ பிளாக் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஷேப், place the cursor anywhere inside the block and click and drag it to the required position. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் நம்ம எப்படி டைப் பண்ணியிருந்தோமோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய ஷேப் எதுவும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், கர்சரை நம்ம கிளிக் பண்ணி ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இழுத்துட்டு போயிட்டு ஸோ நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, ரீசைஸிங் ஏ டெக்ஸ்ட் பிளாக். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாவை நம்ம ரீசைஸ் பண்ணலாம். When you select a text block with the pointer tool, the block boundaries become visible. 2 handles are seen above and below the text block. These handles are called window shades. There is a dark square on both end of handle. These are used to change the size of the text block. ஸோ பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டர் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த ஃபிகரை பாருங்கள், மேலேயும் பாருங்கள் கீழேயும் பாருங்கள். ஸோ ஒரு லைன், பிளாக் கலர் லைன் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த லைன் தான் வந்து அதோடைய பார்டர், அதை வச்சு தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்த லைனில் வந்து ஒரு சின்னதாக டாட் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட் ஏரியாவை இன்னும் பெருசாக வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சின்னதாக வேணாலும் ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஹேண்டிலுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விண்டோ ஷேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The black boundaries become visible. 2 handles are seen above and below the text block சொல்லியிருக்கோம். அந்த 2 ஹேண்டில், அதான் அந்த டார்க்காக ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு பாருங்கள், அதுதான் ஹேண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹேண்டிலுக்கு என்ன நேம் அப்படின்னா விண்டோ ஷேட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த டார்க் கலரில் இருக்கிறது தான் அதோடைய பார்டர்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் ஏரியாவை எவ்வளோ சைஸ் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
நிறைய டெக்ஸ்ட் வேணும்னா நம்ம நிறைய அதை எழுதி விட்டுக்கலாம், கம்மியாகணுன்னா குறைச்சிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, டு ரீசைஸ் ஏ டெக்ஸ்ட் பிளாக், ஸோ கிளிக் ஆன் த பாயிண்டர் டூல். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ கிளிக் ஆன் த பாயிண்டர் டூல், click either left or right corner handle on the bottom of the text block and drag. When you release the mouse button, the text in the text block will reflow to fit the new size of the text block. ஸோ அந்த ஹேண்டில் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னே ஸோ பாருங்கள் லெஃப்ட் ரைட்டில் ஒரு டார்க்காக பாருங்கள் இந்த ஃபிகரில் டார்க்காக டாட்டாக வருது. ஸோ அதை பிடிச்சி நம்ம கிளிக் பண்ணி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு சேஞ்ச் ஆகும். A red triangle in the bottom window shade means there is more text in the text block than is visible on the page. Drag the window shade handle down to show more text. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ அந்த 4 சைட்லேயும் டார்க் பிளாக் இருக்குது, மேலே கீழே அந்த ஹேண்டில் இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற ஹேண்டிலில் பாருங்கள் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அது ஏன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இன்னும் நிறைய டெக்ஸ்ட் இருக்குது, அது எல்லாமே இப்போ சீனில் நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இன்னும் உள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கலாம். அப்போ அதை நம்ம கிளிக் பண்ணி இழுக்கும்போது உள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே என்ன பண்ணும், நமக்கு வியூ பண்ணி காமிக்கும். அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸோடைய சைஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் இல்லையா, அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு தான் அந்த ரெட் கலரில் இருக்குது. ஸோ அங்கே வச்சு நம்ம கிளிக் பண்ணி இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையுமே நம்ம காமிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் ஏ டெக்ஸ்ட் பிளாக்ஸ் இன்ட்டு 2. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக்கை 2ஆக நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு. பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில், கிளிக் அண்ட் ட்ராக் அப்வார்ட்ஸ். வென் யூ ரிலீஸ் த பாட்டம் ஹேண்டில் வில் கண்டெயின் ஏ ரெட் ட்ரையாங்கிள். ஸோ இதே வந்து நிறைய கண்டென்ட் தெரியுது அப்படின்றதால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் அப்வார்ட்ஸ் அப்படின்ட்டாங்க. ஸோ கிளிக் பண்ணி அந்த ரெட் கலர் லைனில் நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேவா, அதான் சொன்னாங்க. வென் யூ ரிலீஸ் த பாட்டம் ஹேண்டில் வில் கண்டெயின் ரெட் ட்ரையாங்கிள். ஸோ அதை நம்ம மவுஸை ரிலீஸ் பண்ணும்போது ரெட் கலரில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கீழே அந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த மாதிரி நமக்கு காமிக்கும் அப்படின்றாங்க. கிளிக் ஒன்ஸ் ஆன் திஸ் and the cursor changes to a loaded text icon. ஸோ ஒரு தடவை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கர்சர் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். ஓகே, இந்த ஃபிகர் பாருங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகி ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஓகே, பொசிஷன் திஸ் வேர் த செகண்ட் பார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் டு பி அண்ட் கிளிக். ஸோ ரெண்டாக பிரிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி இப்போ செகண்ட் பார்ட் கீழே போயிடுச்சு பாருங்கள். ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ணோம், கிளிக் பண்ணி அதோடைய சைஸை இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரீஜாயினிங் ஸ்ப்ளிட் பிளாக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2 பேராகிராஃபாக இப்போ என்ன பண்ணிட்டோம், 2 டெக்ஸ்ட் பாக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ அதை ரீஜாயின் பண்ணலாம். டு ரீஜாயின் த டெக்ஸ்ட் பிளாக்ஸ், place the cursor on the bottom handle of the second text box, click and drag the bottom handle up to the top. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பாட்டம் ஹேண்டில் கீழே இருக்குது இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய பாட்டம் ஹேண்டிலில் போய்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கிளிக் பண்ணணும். அதே கிளிக் அண்ட் ட்ராக் இழுத்துட்டு வந்து மேலே இருக்குது இல்லையா, ஸோ மேலே இருக்கிற அந்த இதோட எடுத்துகிட்டு வந்து விட சொல்கிறாங்க. தென் பிளேஸ் த கர்சர் ஆன் த பாட்டம் ஹேண்டில் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் கிளிக் அண்ட் ட்ராக் த பாட்டம் ஹேண்டில் டவுன் இட் நெசரி. ஸோ வேணும்னா மேலே இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறதுனாலும் மேலே ஜாயின் பண்ணிக்கலாம், மேலே இருக்கிறதுனாலும் கீழே எடுத்துகிட்டு வந்து ஸோ நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரீஜாயின். ஸோ பிளேசிங், ஸோ எப்படி பிளேசிங் டெக்ஸ்ட் எப்படி பிளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூ கேன் இன்சர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் அதர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் லைக் MS Word, இந்த பேஜ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், யூ கேன் இன்சர்ட் டெக்ஸ்ட் ஃப்ரம் அதர் சாஃப்ட்வேர் லைக் MS Word, இந்த பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ போய்ட்டு சூஸ் ஃபைலில் போய்ட்டு பிளேஸ் கீழே கொடுத்துருக்காங்க பிளேஸ், த பிளேஸ் டயலாக் பாக்ஸ் வில் அப்பியர். ஸோ நம்ம பிளேஸை போய் கிளிக் பண்ணிக்கிறோம், டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே, த டாக்குமெண்ட் தட் கண்டெயின் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் டு பிளேஸ் அண்ட் செலக்ட் இட். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் போய்ட்டு சூஸ் பண்ணுறோம் எந்த ஃபோல்டர் வேணும் வந்து. ஓகேவா, ஸோ சூஸ் பண்ணிக்கிறோம். கிளிக் ஓப்பன் இந்த பிளேஸ் டயலாக் பாக்ஸ். ஸோ போய்ட்டு பிளேஸ் டயலாக் பாக்ஸில் இங்கே இருக்கலையே ஓப்பன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ த பாயிண்டர் சேஞ்சஸ் டு த லோடர் டெக்ஸ்ட் ஐகான். மேக் a text block to place the text or click in the page to place the text. The text will be placed in the page. If the text to be placed is too big to fit on one page,
PageMaker allows you to place it on several pages. This can be done manually or automatically. ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பனில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம வந்து எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கிளிக் இந்த பேஜ். ஸோ எந்த பேஜ் நமக்கு தேவையோ அந்த பேஜில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேஜ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா நிறைய பேஜஸாக நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம். நம்ம டெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் தானே டைப் பண்ணுறோம், அதில் டெக்ஸ்ட் நிறையா இருந்துச்சுன்னா நிறைய பேஜஸாக நமக்கு எடுத்துக்கிட்டு அது ஃபிட் ஆகிக்கும். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரே பேஜாக அது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான், ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கவோ ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ. ஸோ மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோவில் நம்ம பொசிஷன் த லோடர் டெக்ஸ்ட் ஐகான் அட் a corner of the area where you want to place the text. Hold down the mouse button and drag to define the text block. Release the mouse button. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ மேனுவல் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொசிஷன் த லோடர் டெக்ஸ்ட் ஐகான் அட் த கார்னர் ஆஃப் த ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதோடைய கார்னர் ஏரியாவில் போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணி ஸோ அதை மவுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல வேணுமோ எவ்வளோ சைஸில் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஃப்ளோஸ் இன்டு த டிஃபைன்ட் ஏரியா. If there is more text than fits in the text block, you define a red triangle appears in the bottom row. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நம்ம கிளிக் பண்ணி இருக்கும்போது நிறைய டெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணுவோம், கீழே ரெட் கலர் ட்ரையாங்கிள் போர்டு நமக்கு காமிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம டெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், ஸோ அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, இது மாதிரி தான். ஓகே, click once on this and loaded the text icon reappears. Now generate a new block and click. Repeat this process until there is no more text to place. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ரெட் ட்ரையாங்கில் கிளிக் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ சைஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபிட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ இழுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த பேஜுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி. இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து இந்த மாதிரி ஃபிட் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு பேஜில் எவ்வளோ கண்டென்ட் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா. Similarly, if you want to place the text in a page, position the loaded text icon at the top of the page and click. Text flows into the page. If there is more text than fit in the page, the rectangle appears in the bottom of the window shade. So click once on this and the loaded text icon reappears. Now generate a new page by selecting Layout Insert Pages in the menu bar. Place the loaded text icon at the top of the next page and click. Repeat this process until there is no more text to place. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி இப்போ பார்த்தோம் இல்லையா பிக்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்லேயும் நமக்கு எவ்வளோ வந்து டெக்ஸ்ட் வந்து வருதோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேஜுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மாற்றிட்டே இருக்கும். ஸோ இன்னும் நிறையா அந்த டெக்ஸ்ட்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது கீழே அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த விண்டோ ஷேட் ஹேண்டில்னு சொன்னோம் இல்லையா அதில். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பாக்ஸாக டெக்ஸ்ட் பாக்ஸாக நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேஜில் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இன்னும் நிறைய நியூ பேஜஸ் வேணும் அப்படின்னா நம்ம எதில் போய் எடுக்கலாம் அப்படின்னா ஸோ மெனுவில் போய்ட்டு லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதாவது இன்சர்ட் பேஜஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸோ இந்த மாதிரியான பேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதில் போய்ட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து அதை சொல்லியிருக்காங்க. பிளேஸ் த லோடர் டெக்ஸ்ட் ஐகான் அட் த டாப் ஆஃப் த நெக்ஸ்ட் பேஜ். ஓகேவா. ஸோ அதில் போய்ட்டு ஸோ ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் அன்டில் there is no more text to place. ஸோ இது வரைக்கும் அது திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டே இருக்கணும்னா டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபுல்லாக நமக்கு நம்மளோட டைப் பண்ண டெக்ஸ்ட்லாம் ஃபிட் ஆகிற வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லேர்ன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதெல்லாம் வந்து லேபில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே போதும். ஸோ மெமரி பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. இந்த சாப்டர் நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தாலோ லேப்டாப் வச்சுருந்தாலோ ஸோ ஆடாப் பேஜ்மேக்கர் இன்ஸ்டால் பண்ணி ஸோ இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ ஈஸியாக இருக்கும் படிச்சுட்டு எழுதும்போது. ஓகேவா. ஸோ அதனால் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது. ஓகே, தேங்க்யூ.